மாதா மாதம் ஒரு நிலையான அருமையான வருமானம். அதுவும் ஒரு புதுமையான பிசினஸ் மூலமா கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அதுதான். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நகரங்கள்ல ரொம்ப அதிக லாபம் தரக்கூடிய தேங்காய் பால் சப்ஸ்கிரிப்ஷன் பிசினஸ எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் முழுமையா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மிஷன் உங்களுக்கு மாதா மாதம் ஒரு சூப்பரான ரெக்கரிங் இன்கம், அதாவது நிலையான வருமானத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பாரம்பரிய பாலை விட பிளான்ட் பேஸ்ட், அதாவது தாவர அடிப்படையிலான ஆரோக்கியமான உணவுகளுக்கு ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை யூஸ் பண்ணி ஒரு மெகா ப்ராஃபிட் தரக்கூடிய தேங்காய் பால் பிசினஸ எப்படி உருவாக்குறதுன்னு நாம பார்க்க போறோம். இது சும்மா ஏதோ ஒரு ஐடியா இல்லைங்க, நிஜமான ஒரு தங்க சுரங்கம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். முதல்ல நகரங்கள்ல பால் நுகர்வு எப்படி மாறுது, அடுத்து தேங்காய் பால் ஏன் ஒரு பெஸ்ட் சாய்ஸ், மூணாவதா அந்த அதிகாலை 4 மணி தயாரிப்பு முறை, நாலாவதா ஸ்மார்ட்டான சப்ஸ்கிரிப்ஷன் விநியோகம், அஞ்சாவதா முதலீடு மற்றும் லாப கணக்குகள், கடைசியா உங்களுக்கான பிராண்டை எப்படி உருவாக்குறது. இந்த ப்ளூ பிரிண்ட் முழுசும் உங்களுக்காக தான். முதல்ல இந்த அர்பன் டெய்ரி ஷிஃப்ட், அதாவது நகரங்கள்ல மக்கள் ஏன் ப்ராசஸ்ட் பாலை விட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம். இப்போ சிட்டிஸ்ல இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் ஹெல்த் மேல ரொம்பவே கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. பேக்கெட் பால்ல இருக்கிற ரசாயன கலவைகள் மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி வந்துருச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லாக்டோஸ் ஃப்ரீ, வீகன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ செம்ம பீக்ல இருக்கு. மக்கள் எந்த கலப்படமும் இல்லாத கிளீன் லேபிள் ப்ராடக்ட்ஸை தான் தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம சத்துக்கள் நிறைந்த உணவு, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங், இதுக்கெல்லாம் டிமாண்ட் எகிரிக்கிட்டு இருக்கு. இந்த பெரிய கேப்பை ஃபில் பண்றதுக்கு டெய்லி காலையில ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலை அவங்க வீட்டு வாசல்லே கொண்டு போய் கொடுக்கறது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இல்லையா? அடுத்து தேங்காய் பால் ஏன் மத்த எல்லாத்தையும் விட பெஸ்ட், அது எப்படி ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல நிறைய பிளான்ட் பேஸ்ட் பால் இருந்தாலும் தேங்காய் பாலுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுதான் FSSAI கொடுத்திருக்க விதிவிலக்கு. சாதாரணமா சட்டப்படி நீங்க ஓட்ஸ் பால், பாதாம் பால்னு பால்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி விற்க முடியாது. ஆனா தேங்காய் பாலுக்கு மட்டும் லீகலாவே தேங்காய் பால்னு சொல்லி மார்க்கெட் பண்ணலாம். பால் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்ம மக்கள் மனசுல ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கிடும். இது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். மூணாவது கட்டமா இந்த பிசினஸோட உயிர் நாடியான அதிகாலை 4 மணி தயாரிப்பு முறையை பத்தி பார்க்கலாம். ஃப்ரெஷ்னஸ் தாங்க இங்க மெயின். சோர்சிங் ரொம்ப முக்கியம். பொள்ளாச்சி, டெல்டா பகுதிகளில இருந்து நல்லா முத்துன அதிக விளைச்சல் தரக்கூடிய தேங்காய்களை செலக்ட் பண்ணி வாங்கணும். 1 கிலோ தேங்காய் பால் எடுக்கணும்னா உங்களுக்கு தோராயமா 11.25 கிலோ முற்றிய தேங்காய் தேவைப்படும். இந்த கணக்கை மனசுல வச்சுக்கோங்க. சரியான மூலப்பொருளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் நம்ம பிசினஸோட முதல் வெற்றியே இருக்கு. இப்போ அந்த அதிகாலை 4 மணி ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பாப்போம். இதுல 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல சோர்சிங், அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது பால் எடுக்கிறது, மூணாவதா பாட்டில்ல அடைக்கிறது, நாலாவதா காலை 7 மணி டெலிவரி. சரியா? அந்த 3 மணி நேர கேப்புக்குள்ள ஃப்ரெஷ்ஷா பால் எடுத்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான கண்ணாடி பாட்டில்கள்ல அடைச்சு கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும். இந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்றதுதான் உங்க பிராண்ட் மதிப்பே உயர்த்தும். இந்த படங்களை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் பால்வரைசர், எக்ஸ்ட்ராக்டர்னு பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷின்கள் இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ல இருந்து கண்ணாடி கிளாஸ்ல எவ்வளவு பிரீமியமா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் கிடைச்சிருக்குன்னு தெரியுது. ஒரு சாதாரண தேங்காய் எப்படி ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பிரீமியம் ப்ராடக்டா மாறுதுன்னு நீங்களே பாருங்க. 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்மார்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். டெலிவரியை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பிசினஸ் பிக்கப் ஆக பழைய காலத்து மாதிரி நோட்டு புத்தகத்துல கணக்கு எழுதிட்டு இருக்க முடியாதுங்க. அதனால ட்ராக்கோ மாதிரி ஒரு அட்மின் பேனல், கஸ்டமர் ஆப் யூஸ் பண்றது ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம். இது மூலமா கஸ்டமர்ஸ் ஈஸியா அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை நிர்வகிக்கலாம், பேமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எந்த ரூட்ல போனா சீக்கிரம் டெலிவரி பண்ணலான்னு ரூட் ஆப்டிமைசேஷனும் பண்ணிடும். வண்டி எங்க வருதுன்னு ரியல் டைம் டிராக்கிங்கும் பண்ணிக்கலாம். வேலை எவ்வளவு சுலபமாயிடுச்சு பாத்தீங்களா? பகுதி 5, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்திருந்த முதலீடு மற்றும் லாப கணக்குகள். இந்த லாப கணக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி, இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுதான் எண்ட் டு எண்ட் ஃபினான்ஷியல் மேஜிக். மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் சுமார் 24.77 லட்சம் ரூபாய் வரும். இதுல மிஷினரிக்கு மட்டும் 13 லட்சம் செலவாகும். தேங்காய் பாலை நீங்க கிலோவுக்கு 400 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பால் எடுத்தது போக மீதி இருக்கிற தேங்காய் தண்ணில இருந்து ஒரு நாளைக்கு 7,600 ரூபாயும், தேங்காய் பவுடர்ல இருந்து ஒரு நாளைக்கு 32,000 ரூபாயும் லாபம் எடுக்க முடியும். நிஜமாவே சொல்றேன், சரியா பிளான் பண்ணா நீங்க போட்ட முதலீட வெறும் 2 வருஷத்துல திரும்ப எடுத்துடலாம். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த லாபம் எல்லாம் எப்படி பாசிபிள்னு யோசிக்கிறீங்களா? வருஷத்துக்கு 60 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டியை நம்ம டார்கெட் பண்ணோம்.
300 வேலை நாட்கள்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட இடையில எந்த ரீட்டைலரும் இல்லாம நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதால நம்மால இந்த அளவுக்கு லாபத்தை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். கடைசியா 6வது பகுதி, உங்க லோக்கல் பிராண்ட் எப்படி லான்ச் பண்றது, அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பிசினஸ்க்கும் லீகல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உடனே FSSI, MSME அப்புறம் BIS ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வாங்கிடுங்க. அடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பக்காவா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஏரியால இருக்கிற லோக்கல் ஹோட்டல்ஸ், கேஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதாவது ஹோரேகாவை டார்கெட் பண்ணுங்க. முக்கியமா லோக்கல்ல நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஸ்டால் போடுங்க. உங்க பிராண்ட் சீக்கிரமாவே நேரடியா மக்கள் மத்தியில ரீச் ஆயிடும். என்னங்க, இந்த சூப்பரான சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? சின்னதா வீட்ல இருந்தே ஆரம்பிக்க போறீங்களா, இல்ல முழுசா ஒரு பெரிய யூனிட் போட போறீங்களா? உங்க ஐடியாவை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அருமையான பிசினஸ் ஐடியாஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.